ஓம் சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 19/11/2025. मीठे बच्चे, तुम सदैव याद की फांसी पर चढ़े रहना है. याद से ही आत्मा सच्चा सोना बनेगी. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சதா நினைவு என்ற தூக்குக் கயிற்றில் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நினைவின் மூலமாக மட்டுமே ஆத்மா உண்மையான தங்கமாகும். கேள்வி: கௌன்சா பல் கிரிமினல் ஆंखों को फौरन ही बदल देता है? என்ன ஒரு பலம் கிரிமினல் கண்களைக் கூட உடனடியாக மாற்றிவிடும்? பதில்: ज्ञान के तीसरे नेत्र का बल जब आत्मा में आ जाता है तो क्रिमिनलपन समाप्त हो जाता है. ஞானம் என்ற மூன்றாவது கண்ணின் பலம் எப்பொழுது ஆத்மாவிற்குள் வந்துவிடுகின்றதோ அப்போது கிரிமினல் தன்மை உடனடியாக சமாப்தியாகி விடுகின்றது. बाप की श्रीमत है, बच्चे तुम सब आपस में भाई भाई हो, भाई बहन हो, तुम्हारी आंखें कभी भी क्रिमिनल हो नहीं सकती. பாபாவுடைய ஸ்ரீமத், குழந்தைகளே, நீங்கள் உங்களுக்குள் சகோதர சகோதரிகள் மற்றும் சகோதர சகோதரர்கள். எனவே உங்களுடைய கண்கள் ஒருபோதும் கிரிமினலாக இருக்க முடியாது. தும் சதைவ் யாதிக்கு மஸ்தி மே ரஹோ. நீங்கள் சதா நினைவினுடைய அந்த போதையிலேயே இருங்கள். வாக் தக்தீர் வாக், ஹமே பகவான் படாத்தே ஹே, ऐसे विचार करो तो मस्ती चढ़ी रहेगी. ஆஹா, என்னுடைய அதிர்ஷ்டமே ஆஹா, எனக்கு பகவான் படிப்பு கற்றுத்தருகிறார். இதை சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் போதை ஏறியே இருக்கும். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे हैं. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். बच्चे जानते हैं कि रूहानी बाप जो भी आत्मा ही है वो परफेक्ट है, उसमें कोई भी जंक नहीं लगा हुआ है. குழந்தைங்க தெரிஞ்சிட்டோம், ஆன்மீக தந்தை யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்களோ அவர் பர்ஃபெக்டா இருக்காரு, அவருக்குள்ள எந்தவிதமான துருவும் படியவில்லை. ஷிவ்பாபா கஹேங்கே மேரேமே ஜங்க் ஹே, அல்லது ஷிவ்பாபா சொல்லுவாரா எனக்குள்ள துரு இருக்குன்னு? பில்குல் நஹி, முற்றிலும் கிடையாது. இஸ் தாதாமே தோ பூரி ஜங்க் தி, ஆனா இந்த தாதா ரொம்ப துரு பிடிச்சுதான் இருந்தாருன்றார். இன்மே பாப்னே பிரவேஷ் கியா ஹை தோ மதத் பி மில்தி ஹை, ஆனா இவருக்குள்ள பாபா பிரவேசமானனால உதவியும் கிடைச்சது. मूल बात है, 5 विकारों के कारण आत्मा पर कट चढ़ने से इम्प्योर हो गई. मुख्य விஷயம், பஞ்ச விகாரத்தின் காரணத்தினால ஆத்மா துருப்பிடிச்சனால அசுத்தமாகி விட்டது. अब जितना योग में रहेंगे उतना कट उतरेगी और बाप से लव होता जाएगा, खुशी भी होगी. இப்ப எவ்வளோ யோகத்துல இருக்கிறோமோ அவ்வளோ துரு நீங்கும். பிறகு பாபா மேல அன்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும், குஷியும் ஏற்படும். बाबा साफ कहते हैं, बच्चे चार्ट रखो तो सारा दिन में हम कितना समय याद करते हैं. பாபா தெளிவா சொல்றார், குழந்தைங்களே சார்ட் எழுதுங்க, நான் முழு நாள்ல எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செஞ்சேன். யாது கி யாத்திரா, நினைவின் யாத்திரை. ये अक्षर राइट है, இதுதான் சரியான வார்த்தை. तुम बच्चों को ये सब विचार सागर मंथन करने के लिए बहुत एकांत चाहिए. குழந்தைங்களாகிய நீங்க இதெல்லாம் விசார் சாகர் மந்தனம் செய்வதற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏகாந்தம் வேண்டும். யஹா தோ ஏகாந்த் போத் அச்சி ஹை, இஸ்லே மதுபன் கி மகிமா ஹை. இங்க ஏகாந்தம் ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, அதனாலதான் மதுபன் என்று புகழ் இருக்கிறது. பாப் கேத்தே ஹே, கிரகஸ்த விவகார் மே பல் ரஹோ, லௌகிக் பாப் கா கர்ஜா பி பச்சோं को उतारना है, லாஃபுல் சல்னா है. பாபா சொல்றார், குடும்ப வாழ்க்கையிலே நீங்க இருக்கீங்களா, இருங்க. உங்க லௌகீக அப்பாவுக்கு கடன் இருக்கா, அந்த கடனையும் நீங்க தான் என்ன பண்ணணும், தீர்த்து வைக்கணும். சட்டத்தின்படி நீங்க நடக்கணும் வீட்ல. யஹா தோ சப் ஹே பேகாய்தே, ஆனா இந்த உலகத்துலலாம் எப்படி இருக்காங்களாம், முறையற்றவர்கள், முறை தவறியவர்களா இருக்காங்க. ஆனா பாபா குழந்தைங்க என்ன பண்ணணும், முறையான வாழ்க்கை வாழணும். அபி பாப் கேத்தே ஹே, டிராமா அனுசார் துமாரா பாட் ஹே, ராஜதானி அவசிய ஸ்தாபன் ஹோனி ஹை. இப்ப பாபா சொல்ற, டிராமா அனுசார் தான் உங்களோட பாட் இருக்கு, ராஜ்யம் கண்டிப்பா ஸ்தாபனையாகும். जितना कल पहले पुरुषार्थ किया उतना ही वह करेंगे जरूर.
யார் கல்பத்துக்கு முன்னாடி எவ்வளோ புருஷார்த்தம் செஞ்சாங்க அவங்க அவ்வளோதான் செய்வாங்க. தும் சாட்சி ஹோ தேக்தே ரஹோ, நீங்க சாட்சியாகி பார்த்துட்டே இருங்க. யாதுமே ரேனா படி மேனத்தே, நினைவுல நிலைச்சிருக்கிறதுக்கு அதிக உழைக்கணும். போத் கப் பி மார்த்தே ஹே, ஹம் தோ பாப் கி யாத் மே ரேத்தே. நிறைய பேர் என்ன பண்றாங்களாம், பாபா சொல்ல நல்லா டூப் விடுறாங்கன்னு சொல்றார். என்ன சொல்றாங்களாம், நாங்களா பாபா நினைவிலேயே இருக்கிறோன்னு சொல்றாங்களாம். பாபா ஜான்தே ஹே ரே நஹீ சக்தே, பாபாவுக்கே தெரியுதான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இஸ்மே மாயாக்கே படே தூஃபான் ஆத்தே, இதுல மாயாவோட புயல் அதிகமா வரும். சொப்பன் ஆதி ऐसे आएंगे एकदम तंग कर देंगे. கனவுகள் கூட அப்படி வருமா, அந்த கனவு உங்களை ரொம்ப தொந்தரவு செய்யும். குஷ் நஹீ ஹோனா சாஹியே, ஹம் பஹுத் சர்வீஸ் கர்த்தே, நான் நிறைய சேவா பண்றேன்லாம் நீங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க. குப்த் சர்வீஸ் அப்னி யாதுக்கி கர்த்தே ரஹோ, தனக்குத்தான் குப்த சேவை பண்ணணும், அதாவது நினைவு செய்யணும். அதுதான் தனக்குத்தான் செய்யற குப்தமான சேவை. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், ஏகாந்த் மே பேட் அப்னே ஆப்சே பாத்தே கர்னி ஹே, தனிமையில் அமர்ந்து தனக்குத்தான் பேச வேண்டும். ஆத்மா பர் ஜோ ஜங் சடி ஹே உசே உத்தார்னே கே லியே யாத் கி யாத்ரா பர் ரஹனா ஹே, ஆத்மா மீது படிந்திருக்கும் துருவை நீக்குவதற்கு நினைவு யாத்திரையில் ஈடுபடுங்கள். 2வது பாயிண்ட், கிசி பி பாத் மே சம்சய் நஹீ உட்டானா ஹே, ஈர்ஷ்யா நஹீ கர்னி ஹே, எந்த விஷயத்திலும் சந்தேகப்படக்கூடாது, பொறாமையும் தோன்றக்கூடாது. ஆந்தரிக் குஷி மே ரஹனா ஹே, உள்ளார்ந்த குஷியில் இருக்க வேண்டும். அப்னி குப்த் சர்வீஸ் கர்னி ஹே, தனக்குத்தான் குப்த சேவை செய்யுங்கள். वरदान, बेगर टू प्रिंस का पाठ प्रैक्टिकल में बजाने वाले त्यागी व श्रेष्ठ भाग्यशाली आत्मा भव. பெக்கரிலிருந்து பிரின்ஸ் என்ற பாட்டை பிராக்டிக்கலாக நடிக்கக்கூடிய, பிச்சைக்காரன்ல இருந்து இளவரசர், பிராக்டிக்கலாக நடிக்கக்கூடிய தியாகி மற்றும் श्रेष्ठ भाग्यशाली आत्मा भव. जैसे भविष्य में विश्व महाराजन दाता होंगे, எப்படி எதிர்காலத்துல विश्व महाराजा வள்ளலா இருப்பாங்க. ऐसे अभी से दातापन के संस्कार एमर्ज करो. அதே போல இப்பவே அந்த வள்ளல் தன்மையோட संस्कारத்தை एमर्ज பண்ணுங்க. किसी से कोई साल्वेशन लेकर के फिर साल्वेशन दे, ऐसा संकल्प में भी न हो. इसे ही कहा जाता है बेगर टू प्रिंस. யார்கிட்டையாவது நான் தீர்வு வாங்கிட்டு தான் பிறகு நான் தீர்வு கொடுக்கணும், எனக்கு சால்வேஷன் வேணும், அப்புறம்தான் மற்றவங்களுக்கு நான் தீர்வு கொடுக்க முடியும், அப்படி சங்கல்பத்துல கூட வரக்கூடாது. இதைத்தான் என்ன சொல்லப்படுது, பெக்கரிலிருந்து பிரின்ஸ். ஸ்வயம் லேனேக்கி இச்சாவாலே நஹி, தான் எதையும் அடையணுன்ற ஆசை இருக்கக்கூடாது. இஸ் அல்பகால்கி இச்சாசே பெக்கர், இந்த அல்பகால இச்சையிலிருந்து கூட என்ன ஆயிடுங்க, பிச்சைக்காரனாகி விடுங்கள். ऐसा बेगर ही சம்பன்ன மூரத் ஹே, அப்படிப்பட்ட பிச்சைக்காரங்க தான் யாரா, சம்பன்ன மூர்த்திகள். जो अभी बेगर टू प्रिंस का पाठ प्रैक्टिकल में बजाते हैं, उन्हें कहा जाता है सदा त्यागी व श्रेष्ठ भाग्यशाली. யார் இப்போது பெக்கர்ல இருந்து பிரின்ஸ் ஆகக்கூடிய பாட்டை பிராக்டிக்கலாக நடிக்கின்றார்களோ அவர்களைத்தான் சொல்லப்படுகிறது சதா தியாகி व श्रेष्ठ भाग्यशाली. त्याग से सदा काल का भाग्य स्वतः बन जाता है. தியாகத்தின் மூலமாக சதா கால பாக்கியம் தானாகவே கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன், सदा हर्षित रहने के लिए साक्षीपन की सीट पर दृष्टा बनकर हर खेल देखो. சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சாட்சி நிலை என்ற ஆசனத்தில் பார்வையாளராக இருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் பாருங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை, அஷரீரி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்கு சூட்சும சங்கல்ப ரூபத்திலும் கூட எங்கும் ஈடுபாடு பற்றி இருக்கக்கூடாது. சம்பந்தத்தின் ரூபத்தில், தொடர்பின் ரூபத்தில் மற்றும் தன்னுடைய ஏதாவது ஒரு சிறப்பு தன்மையிடம் கூட, தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை, விசேஷத்தன்மை, அதன் மீதும் கூட ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஒருவேளை தன்னுடைய ஏதாவது சிறப்பு தன்மையின் மீது ஈடுபாடு இருக்கின்றது என்றாலும் அந்த ஈடுபாடு, அந்த பற்று உங்களை பந்தன் யுக்தாக ஆக்கிவிடும். அந்த பற்று உங்களை அஷரீரி ஆக விடாது. அச்சா, ஓம் சாந்தி.